ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக குயிக்காக எல்லாத்தோட ஈஸியாக இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணியில் ரொம்ப வகையான பிரியாணி இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஈஸியாக குயிக்காக பண்ணுறது ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணியில் எந்த ஜாஸ்தி வேலையோ இல்லை, ஒன்றுமே இல்லை. வெறும் வித்தின் ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடும். அந்த பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. பாருங்கள், ஒரு பிரியாணி பாட் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துட்டு இதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 250 கிராம் அளவு நம்ம ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் அதுக்கு மேலே பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எது இருக்குது சேர்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இது வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஆனியன் ஆகட்டும், இந்த மசாலாங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பிரியாணிக்கு நம்ம ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நான். இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஆனியன் ஆகட்டும், இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆகட்டும் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம பாருங்க, நான் இது ரெட் கலர் காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் அதுக்கு மேலே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கார மிளகா தான், காஷ்மீரி மிளகா இல்லை, இது நல்லா காரம் இருக்குது. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆம்பூர் பிரியாணி பண்ணுறதுனால நம்ம எந்த பவுடர் சேர்க்குறதில்ல, சில்லி பவுடரெல்லாம் நம்ம இந்த மிளகா ஊற வச்சு அது தான் சேர்க்க போகிறோம் கலருக்கு. இதுக்கு மேலே ஒரு 4 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா ஆகட்டும் இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு மேலவே நம்ம புதினா கொத்தமல்லி ரெண்டோ ஒரு கைப்பிடி சேர்த்துக்கின்னு 3 க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா பச்சை வாசனை போகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா இது வதக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லாமே வதங்கட்டும். இதுக்கு மேலே ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது சின்னதாக பாருங்கள், 210 ரூபாய் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அது ஒரு பேக்கெட் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா விட்டுடலாம். இது கொஞ்சம் இது மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம மிச்சதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா விட்டுட்டோம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது, மேலே பார்த்த அளவு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 kg அளவு சிக்கன் பாருங்கள், மீடியம் பீஸாக கட் பண்ணியிருக்குது, 1 kg அளவு சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் நம்ம சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்குதில்ல, வெறும் இந்த காஞ்ச மிளகாத்தான் பேஸ்ட்டு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சால்ட்டு சேர்த்துடலாம். சிக்கனுக்கு எவ்வளோ தேவை இருக்குது அவ்வளோ தான் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இந்த சிக்கனில் எல்லாம் மசாலா நல்லா பிடிக்கட்டும். அதுக்கோசரம் நம்ம நல்லா இது கொஞ்சம் நேரம் நல்லா சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். அப்புறமா பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா விட்டுட்டோம் மூடி. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே நல்லா உப்பெல்லாம் பிடிச்சி மசாலாலாம் நல்லா சிக்கனில் நல்லா பிடிச்சிச்சு. பாருங்கள், பார்த்தளவே நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 kg சிக்கன் அதுக்கு நான் 3/4 kg ரைஸ் சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி தான் நான் சூடு பண்ணி வச்சுட்டுக்கிறேன். அந்த தண்ணி தான் நான் மெஜர்மெண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சிக்கனில் ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன். இப்போ ரைஸ்க்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஒரு லைம் புழிஞ்சிக்கலாம். மேலே ஃபுல்லாக லைம் சேர்த்துக்கினாக்கா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் நல்லா உதிராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி பண்ணுறதுனால கொஞ்சம் குழஞ்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் இன்றைக்கி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டு லைமெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு ரைஸ் இது தண்ணிக்கு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். பாருங்கள், இன்றைக்கி நான் ஜீரா சாம்பார் ரைஸ் தான் 3/4 kg அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஊற எதோ வைக்கல, நான் இமீடியட்டாக வாஷ் பண்ணி இமீடியட்டாக தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே இது நல்லாமே ரைஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா அதுக்கப்புறமா நம்ம தம்மு கூடலாம். பாருங்கள், தொண்டு சென்டரில் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மேலே கீழே மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா சிக்கன் எல்லா இடத்துலையும் மிக்ஸு நல்லா ஆகும், இல்லாக்கட்டி ஒரே இடத்துல உட்காந்துரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம மூடி நல்லா வச்சிடலாம். அப்புறமா பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கம்மி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே நல்லாவே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாக்கா அப்போ மேலே இருக்கிற அரிசி கீழே எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக ஈக்குவலாக வேகும்.
இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் விட்டுடலாம். 5 நிமிஷம் தம்முக்கு விட்டுட்டு எடுத்து பார்க்கலாம். ஈஸி அண்ட் குயிக்கு ஆம்பூர் பிரியாணி நம்மளது ரெடி.